வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, எப்படி மெடிடேஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கலாம். ம். அதாவது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க எல்லாருக்குமே? ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன். உண்மையிலேயே நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, டிப்ரஷனும் கிடையாதுங்க. ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம பண்ற தப்பால மட்டும் தான் நமக்கு பிரச்சனை வருது. இல்லாம வேற ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனால தான் இப்படி ஆச்சு, இவனால தான் இப்படி ஆச்சு. சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த இன்சிடென்ட் இப்படி நடந்தனால தான் இப்படி ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. நம்மளால மட்டும் தான். அது ஏன் நம்மளால ஆவுதுன்னு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேக்ல திங்க் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணோம்னா, ஒரு சின்ன தப்ப மறைக்க ஒரு பொய் சொல்லணும். அந்த பொய் பெருசாயி பெருசாயி ஒரு பெரிய பொய்யா ஆரம்பிச்சுரும். நம்ம யார்கிட்டயுமே உண்மையா இருக்க மாட்டோம். நீங்க ஒரு நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு பொய் கூட நீங்க சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை அந்த மாரி ஒரு பொய்யான வாழ்க்கை ஆயிடுச்சு. நம்ம வாழ்றதே ஒரு பொய்யான வாழ்க்கை. அது கூட தெரியாம பொய் பேசிட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக பொய் பேசுறோம்னு கூட தெரியாம மனுஷங்க பேசிட்டு இருக்கோம். அதாவது அந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க. சாப்பாடு, தூக்கம். இது 2 மட்டும் தான் இருந்தது. வேண்டியது இது 2 மட்டும் தான். தங்கறதுக்கு இடம் கூட எங்கேயாச்சும் குகையில போய் படுத்துப்பாங்க. ஏதாச்சும் காட்டுல போய் படுத்துப்பாங்க. அவங்களுக்கு அன்னன்னைக்கு வேண்டிய சாப்பாடு மட்டும் தான் தேவையா இருந்துச்சு. பணம்ன்றது பிற்காலத்துல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு மெத்தட். இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்தது. பொருள் குடுத்து பொருள் வாங்குறது அந்த மாரி தான் இருந்துச்சு. என்னைக்கு இந்த பணம்ன்ற ஒரு இது வர ஆரம்பிச்சதோ, மனுஷன் ஓட ஆரம்பிச்சுட்டான். இந்த பணம் இருந்தா தான் இது வாங்க முடியும், அது வாங்க முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு நெனச்சு பாருங்க. இப்போ எப்படி இந்த 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 மாரி ஒரு உலகத்துல நம்ம வந்துட்டு இப்ப கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நெறைய பேர் வேல போகுது. மனுஷன் அந்த காலத்துல சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்த டைம், ஏதாச்சு போய் ஹண்ட் பண்ணி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு குகைக்குள்ள வச்சிருப்பான். அப்போ அத எடுத்து சாப்பிடுவோம். சரி, சாப்ட்டு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு கல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுல உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாஞ்சான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணுல உட்கார ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவன கம்ஃபர்டபுளா அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ண ஆரம்பிச்சான். அப்பதான் ஒண்ணொண்ணு கண்டுபிடிப்பு வந்துகிட்டே இருந்தது. அப்போ என்ன தரையில படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. பெட் கண்டுபிடிக்கிறாங்க. உடம்பு வலி இல்லாம இருக்கிறதுக்கு. உட்கார்றதுக்கு சேர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வெளில போனா காத்து வரும். காத்துக்கு ஃபேன் கண்டுபிடிக்கிறாங்க. ராத்திரியில பார்க்கறதுக்கு லைட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த காசு இல்லாம என்ன அர்த்தம்? புதுசு புதுசா என்னெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குமோ, அந்த புதிய கண்டுபிடிப்பை நோக்கி மக்கள் போக ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த புதிய கண்டுபிடிப்பு காசு தேவைப்படும். அப்ப மெயினா இங்க என்னன்னா, மனுஷன கம்ஃபர்டபிள் ஆக்குறதுக்கு என்ன வேணுமோ, அததான் கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இதோட ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வர அந்த காலத்துல முதல்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குதிரையில போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தள்ளு வண்டி, மாட்டு வண்டி அந்த மாரி போவாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாரி கார் வரை வந்துட்டு. நினைச்சு பாருங்க. அப்ப மனுஷன் கம்ஃபர்டபுளா போறதுக்கு, கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க மனுஷன். அடுத்து அடுத்து இதால என்ன யூஸ்ன்னு நினைச்சு பாருங்க. புதுசு புதுசா இப்ப ஏஐ கண்டுபிடிக்கிறது எதுக்கு? ஏஐ கண்டுபிடிக்கிறதுன்னா நெறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை கோடிங் பண்ணி வேலை பார்க்குற விஷயம், கிராபிக்ஸ் வேலை பார்க்குற விஷயம், என்னெல்லாம் கால்குலேஷன் பண்றாங்க அந்த மாரி விஷயம். இந்த மாரி எல்லா விஷயமும் சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஏஐ சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணி தந்துருது. ஒரு மனுஷனோட அவசியமே இல்ல. அப்போ திருப்பியும் அந்த கம்ஃபர்டபுள் ஆகுறதுக்கு தான் இந்த ஏஐ கொண்டு வராங்க. இதோட உச்சபட்சம் என்னவா இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். மனுஷன் சோம்பேறி ஆயிடுவான். கரெக்ட்டா? அந்த காலத்துல நடந்து போயிட்டு இருந்தவங்க, இப்ப கார்ல போய்க்கிட்டு இருக்கோம். கார்ல இல்ல பைக்ல போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்ளோ நோய்கள் வருது. அப்போ உண்மையிலேயே நம்ம வாழ்ற வாழ்க்கை ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது பயங்கர கண்டுபிடிப்பு பெரிய இன்வென்ஷனா சொல்லிட்டு பீத்திக்க வேண்டியது. நெனச்சு பாருங்க. புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சா, அவன் இது கண்டுபிடிச்சுட்டான், அது கண்டுபிடிச்சுட்டான். ஆனா அந்த கண்டுபிடிப்பே மனுஷனோட ஒரு டேஞ்சர் ஜோன் நமக்கு தெரியல. அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் மனுஷன ரொம்ப ரொம்ப மனுஷன இதாக்க போகுது. அது உங்களுக்கு புரியல. ஒரு வீடு கண்டுபிடிச்சது எதுக்கு? ஒரு வீடுன்றது ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. வெளியில இருந்து யாருமே நம்மள அட்டாக் பண்ணாம இருக்க நம்ம நம்ம நம்மள சுத்தி ஒரு சுவர் மாரி வச்சுக்க தான் வீடுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அது யூஸ்ஃபுல் கண்டுபிடிப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, மிருகத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்க நம்ம ஒரு இது பண்ணி இதுதாங்க வித்தியாசம். அதாவது நமக்கு என்ன வேணும்? வாட் வி வாண்ட், வாட் வி நீட். நம்மளோட தேவை என்ன? நமக்கு என்ன வேணும்? 2ம் வித்தியாசம். ஆனா மனுஷங்க இப்ப கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்மளோட தேவைகள் கிடையாது. நம்ம என்ன கம்ஃபர்டபுளா வாழணுமோ,
கம்ஃபர்டபுள் ஆக்க, நம்மள சோம்பேறி ஆக்க என்ன வேணுமோ அதுதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையே சின்ன பின்னமாகி இப்ப எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பணம் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ப்ரொடெக்டபிளா கரெக்டா இருக்க ஒரு வீடு. இந்த வீடு இருந்தா போதும். படுத்து தூங்குறதுக்கு ஒரு ஒரு சரி கட்டில் இருந்தா போதும். 3 வேளைக்கு சாப்பாடு. இந்த விஷயம் இருந்தா போதும், மனுஷன் சந்தோஷமா வாழ முடியும். இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும். இந்த மாரி ஆசைகள் போய்க்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு. இந்த ஆசைகள்ன்றது எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு மனுஷன் திங்க் பண்ண ஆரம்பிச்சு. கொஞ்சம் கூட சுகமா இருக்கணும், கொஞ்சம் கூட சுகமா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றது, இந்த நார்மல் டெம்பரேச்சர்ல வாழ முடியாம ஏசி. வெயில் காலம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ஏசி இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஸோ இது இது நான் இப்ப சொல்ல சொல்ல வந்தது காரணம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது மெயினா நமக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே என்ன தெரியுமாங்க? நம்மளோட சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்துல தான் இந்த ஸ்ட்ரெஸ் முதல்ல ஆரம்பிக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம 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 செஞ்சா அந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா போய் செய்ய மாட்டோம். ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை அதை ஃபேஸ் பண்ணி துணிஞ்சு இறங்கி அதுக்குள்ள சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்மளால முடியும். ஆனா நம்ம போய் இறங்கி செய்ய மாட்டோம். அப்ப இது எங்க இருந்து இந்த சோம்பேறித்தனம் ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி மனுஷனை கம்ஃபர்டபுள் ஆக்குற விஷயங்கள், மனுஷனை பொறந்ததுல இருந்து சோம்பேறி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 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 காலத்துல பிறக்கிற பசங்க, இப்ப வளர்ற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் இனியும் சோம்பேறியாகத்தான் செய்வாங்க. அவங்க எதுக்கு படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அவங்க இப்ப ஸ்கூல் கல்ச்சர் கூட சரியில்லைங்க. ஸ்கூல்ல கூட இப்ப சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவனுக்கு பேனா கொடுக்காத, அவனுக்கு பென்சில் கொடுக்காத, அவனுக்கு எக்ஸாம்னு ஒரு வைப்பாங்க. எக்ஸாம்ல அவனுக்கு காமிச்சு கொடுக்காத. அதாவது இந்த ஹெல்பிங் டெண்டன்ஸ் அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் வாழ்க்கையில் இந்த மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ டிப்ரெஷன், இப்போ சொல்லுவாங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் இல்லைங்க. உண்மையிலே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளா பேர் போட்டுக்கிறதும். அது ஆக்சுவலி நம்ம பாடி நமக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றோம், ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய, டென்ஷன் வராம இருக்க ப்ரொடெக்ட் பண்ண ஏதாச்சும் பண்ணுடா, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிருடான்னு சொல்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த காலத்துல ஏதாச்சும் ஒரு 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 டேஞ்சர் சுச்சுவேஷன் அப்படிலாம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த மாதிரி இதுல ஐயோ நமக்கு சாப்பாடு, ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஆனா அங்க சுத்தி மிருகங்களா இருக்கு. அப்ப நம்ம பட்டினியோட இருக்கும். 2 நாள், ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அப்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சாப்பாடு கிடைக்கலையே, நம்ம என்ன சொல்றது, நம்ம பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும், போய் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி துணிஞ்சு இறங்குவாங்க. ஓகேவா? ஆனா அப்படி வந்து ஸ்ட்ரெஸ் தான் நம்ம மைண்டு. இப்போ இந்த பணத்துக்கும் பொருளுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஆனா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இது ரியாலிட்டி கிடையாது, இது ஒரு மாய. ஏன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு காசு இல்லை, 1,00,000 காசு வேணும்னா என்ன பண்ண முடியும்? ஸோ ரியாலிட்டி என்னன்னா, இந்த நம்ம வாழ்றது ஒரு மாயா லோகம். நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்மளால செய்யவும் முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பொருள், பணம் இதுக்காக மட்டும்தான். அதுக்காக வேற வழி இல்லை, அந்த உலகத்துக்குள்ள வந்து. ஸோ அப்ப நான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இது மெடிடேஷனை பத்தி தானே. அப்ப நான் ஒரு என்ன சொல்ற ஒரு வருத்தத்துல இருந்தேன். எனக்கு நான் ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, நான் அஸ்ட்ராலஜரா இருக்கேன். ஓகேவா? நான் இப்போ அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்றது, அஸ்ட்ராலஜி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கர்மாவை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். கடவுளை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணப்போ மைண்ட் ரொம்ப ரிலீஃப் ஆச்சுங்க. நான் உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையே கிடையாதுன்றது எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸ் இருக்குமா. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? டெய்லி டெய்லி 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20, 30, இது கிராஜுவலா நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, அது அபாரமா இருக்கும். அபார தைரியமா இருக்கும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆம்பளைங்களுக்கு முக்கியமா மெடிடேஷன் பண்ணும்போது நோ ஃபேர். நான் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஸோ ஸோ அந்த அந்த நிலைமையில இருந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, இதுல இருந்து மாறுறதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துச்சு. 2 வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? சும்மா
நம்ம உட்காந்துட்டு அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லைங்க. அந்த சாப்பாட்டுல தான் இதோட என்ன சொன்ன இப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் வரணும்னா எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 90% டயட், 10% ஒர்க் அவுட். அதே தான் இந்த மெடிடேஷன்லயும். மெடிடேஷன்லயும் 90% டயட்டும், 10% தான் நம்மளோட அந்த மெடிடேஷன் டெக்னிக். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய யோகம் இருக்கு. இந்த யோகம், வாசி யோகம், பிராணாயாம யோகம், இந்த மாதிரி நிறைய யோகாலாம் இருக்கு. ஆனா நானே நிறைய யோகாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேங்க. ஏன்னா இந்த யோகாஸை பத்தி ரிசர்ச் பண்ணப்போ எல்லா யோகாவும் சொல்லி தரது ஒரே ஒரு விஷயம் தாங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஆக்சிஜனை நம்ம உள்ள ஏத்துறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளில ஏத்துறோமோ, அதுலதான் நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட அந்த எனர்ஜின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த எனர்ஜின்ற ஒரு விஷயம் போகும்போது தான் நமக்கு எந்த விஷயமும் ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு என்ன சொல்றது, ஒரு தத்தளிப்பும் பயமும் எல்லாமே வருது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உண்மை மட்டும் பேச ஆரம்பிங்க. சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய ஹர்ட் பண்ற ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க உண்மையை பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த அந்த எஃபெக்ட் பயங்கரமா கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த 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 டைம் கூட நீங்க அந்த காலங்கள்ல கூட நீங்க உண்மையை பேச ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணி உண்மையே பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாற்றங்கள் அபரிவிதமா இருக்குங்க. நான் அதை பெட் வச்சு சொல்றேன், நீங்க செஞ்சு பாருங்க. சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ஏதாவது நம்ம முக்கியமா வாழ்க்கையில அந்த பணம் பொருளை பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி நம்ம சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து செத்து போயிடுவாங்க எல்லாரும். இதுதாங்க நடக்குது. இப்ப நினைச்சு பாருங்க, 50 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல இருக்கும். ஆனா நான் இருப்பேனா? கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஆனா நான் இருக்காம இருக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்க நான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லித்தரேன். அதாவது நீங்க இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் நீங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு யோசிங்க. அதையே யோசி, வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். அந்த அந்த எண்ணத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த எண்ணத்தினால என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படியே டிஸப்பியர் ஆகுது பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நாள் யோசிங்க, 3 நாள் யோசிங்க. அந்த அந்த எண்ணமே உங்களுக்கு வெறுத்து போயிடும். ஓகேவா? மனிதனோட ஒரு 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 சுவாபாவிக ஒரு கேரக்டர் இருக்கு நம்மளுக்கெல்லாம். என்னன்னா, ஒரு நேச்சுரல் கேரக்டர் நமக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம இருக்கிறது தான் நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை தூண்டும். கிடைச்சிச்சுன்னா அதோட எக்ஸைட்மெண்ட் போயிடும். எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். நீ பொருள், பணம், பொருள் எதுவா இருந்தாலும், ஈவன் நம்ம கல்யாணம் பண்ணும்போது மனைவியா கூட இருந்தா சரி, நம்ம லவ் பண்ணும்போது பயங்கர இதா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லவ் இருக்காது. ஸோ அதே மாதிரி தாங்க நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்க கூட. அந்த நெகட்டிவ் எண்ணம் நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது தான் அதோட வீரியம் அதிகமாகும். அதை கெட்டி பிடிச்சி அணைச்சி நம்ம கூட வச்சுக்கோங்க அந்த நெகட்டிவ் எண்ணத்தை. அது நம்மளை விட்டு போக ட்ரை பண்ணும். இவ்வளவுதாங்க சிம்பிள் டிப்ஸ். நீங்க இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் அதை நினைப்பீங்க, அந்த டென்ஷன் இருக்கும். 3வது நாளே அதை நினைச்சுக்கிட்டே இருங்க. அதை உட்கார்ந்து அதை மட்டும் தான் நினைக்கணும். வேற தாட்லாம் போகக்கூடாது. அந்த விஷயத்தையே ரிவால்வ் பண்ணியே நினைச்சிட்டு இருங்க அமைதியா உட்காந்து. 4வது நாளும் அதை யோசிப்பீங்க, அதே நினைப்பீங்க. அது உங்களை விட்டு போக பார்க்கும், ட்ரை பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தோட சொல்யூஷன் தானா உங்களுக்கே கிடைக்கும். உங்களுக்கு அந்த தைரியம் வரும், அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி.